ஏன் இவ்வளவு பிரிய வடை மேல உங்களுக்கு? அந்த கடையில நல்லா இருக்கும் சார். அந்த கடையில் நல்லா இருக்கும். அந்த கடை பேரே வடகடன் தான் சார். வடக்கடைய வேற என்ன சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? காலையில வெஜிடபிள்ஸ் வாங்க போறேன்னு சொல்லிட்டு அப்படியே டீ சாப்பிட்டு 2 வடை சாப்பிட வரும் சார். அந்த வடை சாப்பிடுறது அவங்களுக்கு போட்டு பொறுக்காம நீ இனிமே வெஜிடபிள்ஸே வாங்க போக ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வாங்க. ஆசையா 2 வடை சாப்பிடுறான். இல்ல சார் 2 வடைலாம் கிடையாது. மார்னிங் போனா 6 வடை குறைஞ்சு சாப்பிட மாட்டேன். ஆமா, அதனால நான் என்ன பண்ணிட்டேன், என்னையும் கூப்பிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டேன். ஏன் 3 வடையை நீங்க சாப்பிடலாம்? என்னையும் கூப்பிட்டு போனா பக்கத்துல நின்னுட்டு கம்மி பண்ணுங்க கம்மி பண்ணுங்க கம்மி பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருந்ததுனால இப்ப 6ல இருந்து இப்ப 3 நைட்ல கோதுமை கஞ்சின்னு ஒண்ணு காய்ச்சுவாங்க. அது எங்க அம்மா சாப்பிட்டுட்டு சூப்பர் சொல்லுவாங்க. இவங்க ஆமாமா நல்லா இருக்கு ஹெல்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நைட் என்ன சாப்பிடுங்க? கோதுமை கஞ்சி தானா? இல்ல சார், நான் கோதுமை கஞ்சி சாப்பிடுவேன். ரைஸ் இருந்தா ரைஸ் சாப்பிடுவேன், தோசை இருந்தா தோசை சாப்பிடுவேன். அவர் கொடுக்க மாட்டாங்க. வீட்ல அவ்வளவு பேர் நல்லா சோறு தின்னுட்டு நீ மட்டும் கோதுமை கஞ்சி குடினா எப்படி? கஷ்டம் இல்லையா அது? கஷ்டம் இல்ல சார், பிடிச்சிதான் சாப்பிடுவாங்க. ஆனா வார்த்தை மாறாம அனைத்து மனைவிகளும் சொல்றாங்க அவரே விரும்புகிறார். உங்க வீட்டுக்காருக்கு பிடிச்சிருக்கல, நீங்களும் ஒரு கம்பெனி கொடுக்கறதுக்கா ஏன் நீங்களும் கோதுமை கஞ்சி குடிக்கணும்? இல்ல, எனக்கு பிடிக்காது சார். மோர்டல் காம்பேட்ல வர மாதிரி ஃபெட்டாலிட்டியா வகுந்துறணும் அவனை எல்லாம் ரெண்டா. அப்பதான் இந்த மாதிரி தப்புகள் நடக்காம இருக்கும். போயிரு சப்பு சப்புன்னு அரைஞ்சிரும். போயிரு இரிட்டேட் பண்ண